நாம் தமிழர் கட்சி வளர்வது ஆபத்து அப்படின்னு காங்கிரஸ் பாஜக தொடர்ந்து பேசுறாங்க. இப்படி வளர்ச்சியை விசிக எப்படி பாக்குது? நட்பு சக்தியா பாக்குறீங்களா இல்ல சித்தாந்த எதிரியா பாக்குறீங்க? நட்பு சக்தியை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு அதில் வந்து எந்த கழிப்பும் கிடையாது. பாஜக சொல்லுதுன்னா அவங்களுக்கு அதில் ஆபத்து, அதனால அவங்க சொல்றாங்க. பாஜகவை பொறுத்தவரையிலும் எந்த மொழிவழி தேசிய அரசியலையும் அவங்க ஊக்கப்படுத்த மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கணும், அதனால இந்த மாதிரி அரசியல் அவங்க வந்து அப்படியே கண்டு காணாம இருப்பாங்க. என்னுடைய கருத்து அவங்கள்ட்ட ஒரே ஒரு விமர்சனம் தான். என்ன அப்படின்னு சொன்னா, திராவிட அரசியல் தான் நம்மளை வீழ்த்திருச்சு அப்படின்னு பேசுவதன் மூலம் அடிப்படை அரசியல், பெரியார் முன்வைத்த சமூக நீதி அரசியல் எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குறது, பெரியாரையும் அந்த விமர்சனத்தை நோக்கி நகர்த்துறது, பெரியாருக்கு எதிராகவும் விமர்சனம், இது வந்து ஆபத்தானதான் நான் பார்க்குறேன். பெரியார் அரசியலுக்கு எதிராக திமுக எதிர்ப்புங்கிறது வேற, திராவிட அரசியல் எதிர்ப்புங்கிறது வேற. தனிப்பட்ட முறையில் திமுகங்கிறது ஒரு அரசியல் கட்சி. திமுக அரசியல் கட்சியை விமர்சிக்கலாம், அதுக்கு பதில் சொல்றதுக்கு திமுகவுக்கு சக்தி இருக்கு, அல்லது அவங்க அதுக்கான வாய்ப்பு. ஆனால் திராவிட அரசியல் அப்படிங்கிறது திமுகவில இருந்து தொடங்கினதல்ல, திமுகவோட முடியறது இல்லை. நான் இன்னும் ஒரு பக்கம் என்ன 50 வருஷத்துக்கு பின்னால, பெரியாருக்கு பின்னால் 50 வருஷத்துக்கு பின்னால போய் பார்க்கிறோம். பெரியாருக்கு முன்னாடியே திராவிட அரசியலை பேசியது பண்டிதர் அயோத்தி, திராவிட கருத்தியலை உயர்த்தி பிடிச்சது பண்டிதர் அயோத்தி. திராவிடங்கிற சொல்லையே வந்து பொது புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் தான். அரசியல் களத்திலும், சமூக களத்திலும், பண்பாட்டு களத்திலும் அந்த சொல்ல வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்.